வணக்கம். இன்னைக்கு சுவையான சூப்பரான வெந்தயக்கீரை புலாவ் அப்புறம் பீட்ரூட் தயிர் பச்சடி செய்யலாங்க. பீட்ரூட் தயிர் பச்சடி ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சுருக்கோங்க. அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வெந்தயக்கீரையில் நம்ம சேனலில் சப்பாத்தி செஞ்சுருக்கோம். வெந்தயக்கீரையும் காலிஃப்ளவரும் சேர்ந்து கிரேவி செஞ்சுருக்கோங்க. சூப்பரான கிரேவி. அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எல்லாத்தையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயக்கீரை புலாவ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 200 கிராம் அளவில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. இதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. இப்போ இதோட கூட வெந்தயக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு சின்ன கட்டு வெந்தயக்கீரை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு முந்திரி, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, ஸ்டார் மூக்கு, அன்னாசி மூக்கு, லவங்கம், பட்டை, சோம்பு, சீரகம் எடுத்து வச்சாச்சுங்க. இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். நம்ம புலாவெல்லாம் செய்யும்போது மைல்டாக இருக்கணுங்க. அதனால் இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்கும்போது அந்த மைல்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தேங்காய் ஒரு அரை மூடி நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாங்க. புலாவுக்கு தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி 6 மாதம் வரைக்கும் எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் தேவைப்படும் போது பச்சை பட்டாணி வாங்கி வச்சுக்கிட்டு அதையும் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சாச்சுங்க. தேங்காய் பால் எடுக்கும்போது நீங்கள் லேசாக சுடு தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்திங்கன்னா சுலபமாக தேங்காய் பால் எடுக்கலாங்க. நல்லா திக்காக வரும். கேஸில் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பு சாமான்லாம் சேர்த்துக்கலாங்க. தாளிப்பு சாமான் சேர்ந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே தேங்காய் பால் புலாவ் கூட செய்திருக்கோங்க. அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதையும் செய்து என்ஜாய் பண்ணுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயக்கீரை நல்லா வதங்கணுங்க. அப்போதான் அதில் இருக்கிற பச்சை வாசனை போகும். வெந்தயக்கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் இருத்துட்டு அரிசி மட்டும் சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு லேசாக இதை வதக்குங்க. அரிசி உடையாதது போல் மெதுவாக இதை வதக்கி விடுங்க. இப்போ நான் இந்த டம்ளர்ல அரிசி எடுத்தேங்க. இப்போ அதே டம்ளர்ல 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கிறேன். 1க்கு 2 அப்படின்ற அளவுல சேர்க்கிறேங்க. ரெண்டு டம்ளர் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து வதக்குனதுனால வாசனை அப்படியே அள்ளுதுங்க. இப்போ மூடி போட்டு விசில் போட்டு மூடி போட்டுடலாங்க. இது ஒரு விசில் வந்தால் போதும்.
ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் இது சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். விசிலெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பரான வெந்தயக்கீரை தேங்காய் பால் சேர்த்த புலாவ் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.